இருப்பவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளுநர்கள். அவர்கள் அதாவது பப்ளிக்காகவே நாங்கள் இப்படித்தான் என்று காட்டிக் கொள்கிறார். இவங்க போய் தங்களை அழைக்க வேண்டும் என்று கொடுக்குற நேரத்தில் நீங்கள் அதிமுக கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரியான செய்திகள்லாம் கிடைச்சது. எடப்பாடியார் சொல்றாரு, டிவிக்கோட நான் கூட்டு சேர தயார், ஆனால் காங்கிரஸை கழிச்சு விட்டு வா. இதுதான் பிஜேபியினுடைய கோரிக்கை. பிஜேபியினுடைய குரலாக இன்றைக்கு எடப்பாடியார் இது சொல்றார். கூட்டணியில் வெற்றி அடைந்ததில் ஓகே, அப்ப 234 தொகுதியில 2 தொகுதி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 232 தொகுதியில அவர்களுக்கு வேலை செஞ்சு ஓட்டு போட்டாங்களா? அது 2 திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் சேர்ந்து விட்டாங்க. மக்கள் தெளிவாயிருவாங்க. ஊராட்சி மன்ற தேர்தலில், பஞ்சாயத்து தேர்தலில் இவங்க போய் உங்களுடைய சின்னத்தை காமிச்சு நின்னா மக்கள் ஓட்டில் அடிக்கிறதில்ல, வேற ஒண்ண கொண்டு அடிப்பாங்க. மெஜாரிட்டி உள்ள ஒரு கட்சியை தடுக்கிற இந்த சூழ்ச்சி, இந்த சதி ஒரு மெஜாரிட்டி சமூகத்துக்கு நடக்குது இல்லைங்களா? கலைஞர் கட்சியை வைத்திருந்த விதமே அது ஒரு தனிங்க. இது இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு. திமுக என்பது ஒரு கார்பரேட் கம்பெனி. அதில் சில டைரக்டர்ஸ், அந்த டைரக்டர்ஸ் தான் அதை இயக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஹைதர் அலி அவர்கள். வணக்கம் சார். வாழ்க. உச்சகட்ட பரபரப்பு. விஜய் ஆட்சி அமைப்பதில் மேலும் மேலும் சிக்கல். புதுச்சேரியில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னையை நோக்கி வந்து விட்டார்கள். என்ன முடிவெடுத்தாலும் கட்சி கட்டப்பட வேண்டும் என்று திமுக தலைமை தங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. என்ன நடக்கப் போகுது தமிழக அரசியலில், எப்படியெல்லாம் எதிரொலிக்க போகிறது? விஜய் தடையெல்லாம் உடைத்து முதலமைச்சர் ஆவாரா, இல்லை மேலும் மேலும் பல்வேறு விதமான தடைகளும் அவருக்கு போடப்படுமா? உங்களோட பார்வை. முன்பெல்லாம் ஆளுநர்கள் மறைமுகமாகத்தான் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளாக வேலை செய்வார்கள். இப்பொழுதெல்லாம் இருப்பவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளுநர்கள். அவர்கள் அதாவது பப்ளிக்காகவே நாங்கள் இப்படித்தான் என்று காட்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆளுநர் கேரளாவுக்கும் பொறுப்பாளர். கேரளாவுக்கும் பொறுப்பானவர். இவங்க போய் தங்களை அழைக்க வேண்டும் என்று கொடுக்குற நேரத்தில் நீங்கள் அதிமுக கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரியான செய்திகள்லாம் கிடைச்சது. அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ இது ஆளுநருக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் அந்த பொறுப்புகளிலே அமர்த்தப்படுவார்கள். ஆண்டர் ரவிக்கு பிறகு இவர் வந்திருக்கிறார். இப்போ தனி மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான். இப்போ டிவிக்கினுடைய வெற்றியே உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். என்னை போன்றவர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைத்தான் ஆதரித்தோம். ஆனால் டிவிக்கே ஒரு போட்டியாளராகவே கருதலை எல்லாருமே. டிவிக்கே ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டின்னு சொன்னாங்க. அவருக்கு அரசியல் புலிகளை மலைகள்லாம் வீழ்த்திட்டாரு. ஆமாம். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற வேட்பாளர்களாக நிறுத்தினார். அவரெல்லாம் சும்மா பஞ்ச பராரிகளைத்தான் நிறுத்தியிருந்தார். நான் சின்ன பையன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கோயம்புத்தூரில் எஸ்ஆர் பொன்னுச்சாமி செட்டியாருங்கிற ஒரு ஆலை அதிபர், அதாவது வாகனங்கள், அதாவது பஸ்ஸு ஓனர், அவர் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறார். அவரை எதிர்த்து நின்னது யார் தெரியுமா? கோவிந்தராஜுலுன்னு ஒருத்தர். அவர் யாருன்னா கோயம்புத்தூரில் வாடகை சைக்கிள் கடை வச்சிருந்தவர். அவர் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தெரியும், அந்த தொகுதி முழுவதும் தெரியாது. அவர் தான் ஜெயிச்சார். அது மாதிரி தான் அன்றைக்கி 67 எல்லாம் ஜெயித்தாங்க. விஜயகாந்த் அதுமாரி நல்ல தம்பிங்கிற ஒரு இதே போன்ற இல்லை, விஜயகாந்தாவது வெற்றியை இல்லை, அவர் அதுக்கு அறிவுமில்லாத ஆளுனாலும் அவங்க எல்லாம் ரசிகர் மன்றத்தில் இருந்து போட்டு அவங்க பண்ணாங்க. இவங்க ரசிகர் மன்றத்தில் போட்டாலும் இவங்க யார் வேட்பாளர், இப்போ நான் என் தொகுதி ஆர்கே நகர், அந்த வேட்பாளரை நான் பார்த்ததே இல்லை. இப்போ வரும்போது தான் பார்த்தேன், மரிய வில்சன்னு இருந்துச்சு.
நான் போட்டது திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ இது என்னென்னா, அறிமுகம் இல்லாத, அந்த மக்களால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சாமானியர்களும் இல்லை வசதி படைத்தவர்களும் இப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு அலை. ஆனால் இதில் உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்னா, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய ஓட்டுக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு காசை கொடு, வாங்கிக்கிறேன், யாருக்கு ஓட்டு போடணும் நான் தீர்மானிப்பேன்னு ஓட்டை குத்திருக்கிறான். 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி பணம் கொடுத்தார்கள். அது நான் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அதிகபட்சமாக டிவிக்கே எந்த காசுமே கொடுக்காமல் அறிமுகமானவர்கள் வந்துட்டாங்க. 118 வேணும். காங்கிரஸ் முதல்லையே அவர்களோடு கூட்டணிக்கு பேசியவர்கள். அதனால் அவங்க உடனே அவங்க போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 5, 13 அவங்களுக்கு இன்னும் தேவை 6 இடங்கள் தேவை. 5 இல்லை உங்களுக்கு ஸ்பீக்கர் கணக்கில் இல்லை, கணக்கில்னாலும் ஸ்பீக்கருக்கு எப்போ வரும்னா, ஓட்டுல 2 சமமாக வந்துச்சுன்னா அவர் தன்னுடைய ஓட்டை போடலாம். அப்போ அதனால் 118 இருந்தால் மெஜாரிட்டி. அதுக்கு சேஃப்டி 19. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் வரப்போகிறார்கள் என்று செய்திகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ திமுக என்ன செய்யுதுன்னா, திமுக தன்னுடைய கொள்கை, தன்னுடைய பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். பூச்சாண்டி காட்டினோம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ திமுகவினுடைய முகத்துறை கிழிந்து தொங்குகிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடியார் சொல்கிறாரு, டிவிக்கோட நான் கூட்டு சேர தயார், ஆனால் காங்கிரஸை கழட்டி விட்டு வா. இதுதான் பிஜேபியினுடைய கோரிக்கை. காங்கிரஸை கழட்டி விட்டு வா, ஆதரிக்கணும்னு. அப்போ காங்கிரஸினுடைய பிஜேபியினுடைய குரலாக இன்றைக்கு எடப்பாடியார் இதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, காங்கிரஸை கழட்டிட்டு வா, நீ நானும் கூட்டணி வச்சுக்கலாங்கிறாரு. முதல் குரல் ராகுல் காந்தி குரல் தானே. எப்படி ராகுல் காந்தி விடுவாரா விஜய்? அது விடுங்க, இதை ஒரு சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடியவர்கள் இடத்துல நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ 2 முஸ்லீம் லீக்குடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்களிடத்தில் இங்கே மரியாதைக்குரிய காதர் மீதின் அவர்கள் அவர் ஒரு திமுக காரராகவே தான் நடந்து கொள்வார். அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நாங்கள் திமுக கூட்டம் இருக்கோம், அதை விட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஓகே. ஆனால் அவங்க கேரளாவில் தொடர்பு கொண்டு கேரளாவில் கேரளாவுடைய தலைமை டிவிகேயோட வருவதற்கு விரும்பி அவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு அமைச்சர் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிகேயில் ஒரு அமைச்சர் பதவி தருகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு முஸ்லீம் லீக்குக்காக ஒரு அமைச்சர் பதவி வேணும் என்பது கேரளாவினுடைய நிலை. அப்போ அதை அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தோடனே, சரி நீங்கள் மீண்டும் போய் காதமீனை சந்தித்து நாங்கள் கேரளாவில் சொல்லிட்டு பேசணும், அவங்க உங்களை மறுபடியும் பார்க்க சொன்னாங்க, ஒரு அமைச்சர் பதவியும் தரதாக நாங்கள் வாக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னவங்களுக்கு இவர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் அமைச்சர் பதவியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் போய் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட பேசி கலந்துட்டு தான் அவர் என்ன முடிவு சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கட்சியினுடைய தலைவர் சொல்கிறது தான் அவர் கேட்க முடியும். அந்த அடிப்படையில் கூட்டணி தலைவர். கூட்டணி தலைவரா? கூட்டணி தலைவர். இல்லை, கண்ணியமிக்க காகிதம் எழுத்து உருவாக்க. கண்ணியமிக்க காகிதம் எழுத்து பேரை இப்போ சொல்லாதீங்க தயவு செய்து. காகிதம் எழுத்திருக்காரு, அவரை பற்றி பேசுகிற யோகியதை நமக்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, நம்ம இந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டியது, அவரை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கல. இந்த சமூகம் அவரை எல்லாம் மறந்து விட்ட காரணத்தினால தான் இந்த அழிவு பாதையில் நான் போயிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீ கூட்டணியில் இருந்தீங்க, அந்த கூட்டணியில் இல்லை இந்த கூட்டணி தாவறீங்களன்னா, கூட்டணியில் வெற்றி அடைந்ததில் ஓகே. அப்போ 234 தொகுதியில் 2 தொகுதி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 232 தொகுதியில் அவர்களுக்கு வேலை செஞ்சு ஓட்டு போட்டாங்களா? அது அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ இப்போ சூழ்நிலை இப்போ என்ன செஞ்சுருக்கணும், பிஜேபி வந்துடக்கூடாது அப்படி என்று முத்துவேலர் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நினைத்திருந்தால் அவரே நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு மந்திரி பதவி நான் வாங்கி தர்றேன். எங்கே? ஏடிஎம்கேயில்
நாங்கள் வெளியிருந்து ஆதரிக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து அங்கே போக வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு இங்கே மந்திரி பதவி வாங்கி தரேன்னு சொல்லின உடனே அவர் தலைவர் சொல்லிட்டாருன்னு அவர் வந்துட்டார். இப்போ சீரி இருக்கணுமா சீர வேணாமா? அவரை பார்த்து சீரிட்டுக்கணும்ல. உங்களுக்கு வந்து ஏங்க அவர்கிட்ட அனுமதி கேட்கறதுக்கு போயாச்சு. ஐயா நாங்கள் இது மாதிரி தலைமை எங்களுக்கு கேரளா தலைமை இப்படி சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து அவங்கள நாங்கள் ஆதரிக்க முடியாது, ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்குது, அவங்கள ஆதரிக்க முடியாது, ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கிறதுனாலும் பிஜேபி என்ன சொல்லுதோ அதான் செய்வாங்க, அவங்க பிஜேபியினுடைய குரல். அப்போ நாங்கள் பிஜேபி ஒத்துக்க மாட்டோம்லாம் இவங்களும் சொல்ல முடியாது. அவர் பிஜேபி சொல்கிறது மென்மையாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாள். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தடுத்ததையெல்லாம் இவர் வந்த உடனே கையெழுத்து போட்டு பண்ணவங்க தான், அன்றைக்கி அது காரணங்கள் சொன்னாங்க. அதனால இப்போ வந்து வந்திருக்கு. இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து அப்படி சோரம் போக மாட்டாங்க. 4 கம்யூனிஸ்டுகளும் அவங்க வந்து எந்த காரணத்திலும், அதாவது பிஜேபியோடு யார் வேண்டுமானாலும் சேருவார்கள், ஆனால் கம்யூனிஸ்டுகளில் வந்து நீங்கள் அந்த வகை நான் நம்பலாம், அவங்க போக மாட்டாங்க. அதனால் இன்னும் இவர்கள் இத்தனை பேரும் மாறி மாறி செஞ்சாலும் டிவிகே ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை, அதாவது தனி மெஜாரிட்டி உள்ள ஒரு கட்சியைத்தான் ஆட்சி அமைக்க முதலில் அழைப்பு விடணும். அந்த அழைப்பு வந்து அவங்க வந்து இவர் வந்து சட்டமன்றத்தில் தான் கவுண்டிங் பார்க்க முடியுமே தவிர இங்கே கவர்னர் மாளிகையில் கவுண்டிங் பார்க்க முடியாது. ராஜ்பவன் கிடையாது, சட்டப்பேரவை தான் வந்து மெஜாரிட்டி. ஆமாம், அங்கே தான் பார்க்கணும். அப்போ ஒரு டைம் கொடுக்கணும். நீ 24 மணி நேரம் கொடு, 48 மணி நேரம் கொடு. இங்கே ஒரு ஆட்சி அமைப்பதற்கு இவர்களைத்தான் அழைக்கணும். தனி மெஜாரிட்டி உள்ள 108 பேர் இருக்கக்கூடிய அவர்களைத்தான் அழைக்கணுமே தவிர, அது இல்லாமல் 3வது நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவை அழைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் அதிமுக திமுக இல்லை, நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்ற இந்த குரல் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மத்தியிலேருந்து வருவது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள் என்ன பார்ப்பாங்க? 2 திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் சேர்ந்து விட்டார்கள் நினைப்பாங்க. மக்கள் தெளிவாயிருவாங்க. இனி ஊராட்சி மன்ற தேர்தல்களில், பஞ்சாயத்து தேர்தல்களில் இவங்க போய் இவங்களுடைய சின்னத்தை காமிச்சு நின்னா மக்கள் ஓட்டில் அடிக்கிறதில்ல, வேற ஒன்றை கொண்டு அடிப்பான். எங்கள் காசு நீ என்ன நினச்சிங்க? இப்போ ஓட்டுக்கு 1 லட்சம் ஓட்டை தனியாக பிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு 1000, இங்கே 2000, இங்கே 3000, 4000 வரை கொடுத்துருக்கிறார்கள். சில இடங்களில் வந்து பல நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு வைக்கும் போது எங்களுடைய இதுலேயே நாங்கள் வந்து சொல்லித்தான் அதையும் கொடுத்தோம். இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை கண்டித்து மக்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வித்துறாதீங்கன்னு சொல்லி எங்களுடைய மாநில செயற்குழுவினுடைய தீர்மானத்தையும் அவங்கள்ட்ட இணைச்சி தான் அவங்களுக்கு கொடுத்தோம் நாங்கள். அப்போ காசு இப்போ வந்து நம்ம ஒருத்தர் ஆதரிக்கிறோம், அவங்க தப்பான வழியில் தான் ஆட்சிக்கு வரத்துக்கு முயற்சிப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. இவன் அது தப்பான வழியில் செஞ்சு கொண்டு இருப்பவர்களை தொடர்ந்து ஆதரிக்க முடியுமா? இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அண்ணாவே சொல்லியிருக்காரு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. சும்மா வாயில் வார்த்தையில் நாங்கள் வந்து அவர்களுடைய வெற்றியை நாங்கள் வரவேற்கிறோம், அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். பினராயி விஜயன் அவர் சொல்கிறார், அதில் அர்த்தம் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் எப்படி இருந்தாலும் தரம் குறைந்து விட மாட்டார்கள். முஸ்லீம் லீக் வந்து அதாவது காகிதம் இல்லத்துன்னு அந்த பேரை சொல்வதற்கே எனக்கு இப்போ வந்து நடுங்குகிறது. நம்மளை போன்ற அறம் சார்ந்த உள்ளவங்க வந்து பேசலாம், கண்ணியமிக்க காதியமித்தவர்கள் இல்லை அது அந்த மனிதர் உருவாக்கிய இன்றைக்கி வந்து அந்த மனிதர் இல்லைன்னா, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு இங்கே ஒரு முஸ்லீம் லீக் வேணுமா என்று தீர்மானிக்கிற ஒரு சூழலை ஏற்பட்டு, எவெல்லாம் ஆதரவு இருக்கணும்னு நினைக்கிறியோ அவன் மட்டும் உட்காரி வேணான்னு நினைக்கிறவங்களாம் நினச்சிப்படான்னு சொல்லி அதை உருவாக்கி, அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று உருவாக்கி, பணம் அங்கே இருந்த பணத்தை வேண்டாம், எங்களுக்கு உங்கள் பணம் வேண்டாம், நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மானத்தோடு ஒரு இயக்கத்தை கட்டிய ஒரு மாபெரும் மனிதர். அதுக்கு தான் ஒரு பேர் கண்ணியமிகு காகிதம் இல்லை. நிறைய வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது போன்ற இந்த நெருக்கடியான சூழலில் தான் வந்து ஒரு மெஜாரிட்டி உள்ள ஒரு கட்சியை தடுக்கிற இந்த சூழ்ச்சி, இந்த சதி ஒரு மெஜாரிட்டி சமூகத்துக்கும் நடக்குது இல்லைங்களா? மெஜாரிட்டி சமூகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து இவர்கள் வந்து மக்களுக்கு எதிரானவர்கள். இப்போ நான் ஒன்று ஆதரிக்கிறேன், அதை மக்கள் பூராவே தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் ஒன்று ஆதரித்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுட்டு போங்க, அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க.
நீங்கள் இன்னும் ஆண்டான் அடிமைகளாகவே மக்கள் நினைக்காதீங்க. காசை கொடுத்து விலை கொடுத்து வாங்கலாம்னு நினச்சிங்க. கொடுத்த நீங்கள் காசுகளை அவன் வாங்கியது தப்பு. அது நான் அப்படித்தான் கருதுகிறேன். ஆனால் வாங்கினாலும் சரியாக நடந்திருக்கிறான். தமிழ்மொழி சரி சொல்கிறாப்புல, முதலமைச்சர் பார்ப்பதற்கே எங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணலான்னு போய் சொன்னேன். வேண்டாம் அப்படின்னு வந்து இல்லை, சொன்னேன். அது அவர்களுக்குள்ள அவருக்காவது அந்த உணர்வு இருக்கு. கட்சிக்காரங்களுக்கு அந்த உணர்வுலாம் போயிடுச்சு. அவர் கூட இருந்தவர்கள் திமுக காரர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அது வந்து கட்சிக்காரங்களுக்கு இப்போ நான் கேள்விப்பட்டேன், திருவாரூர் தொகுதியில் அவர் நிற்க போகிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அங்கே கட்சிக்காரர்கள் வந்து அப்படி, அதாவது கலைஞர் கட்சியை வைத்திருந்ததும் இவர்கள் கட்சி வச்சிருக்கிறதும் வித்தியாசம். கலைஞர் கட்சியை வைத்திருந்த விதமே அது ஒரு தனிங்க. இது இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு. திமுக என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அதனோட சில டைரக்டர்ஸ், அந்த டைரக்டர்ஸ் தான் அதை இயக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கீழே உள்ள குட்டி ஜமீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய இது. அதனால் அந்த உணர்வுபூர்வமாக வந்து கட்சிக்காரன் இங்கே கொட்ட மாட்டான். கலைஞர் இருந்தால் வந்து அழுதுருப்பான், கதறி இருப்பான். எமர்ஜென்சியில் கதறி நாங்கள் கலைஞர்கிட்ட வந்து கதறினா அழுதான், அது வேறு. இப்போ அவர்கிட்ட அது மாதிரியான நெருக்கத்தில் இவங்க இல்லை. இவங்களே வந்துங்க தனக்கு நம்பிக்கையானவர்கள் யாருன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்க சில பேரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத அவங்க கொண்டு வந்து கொடுக்குறத வாங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளராக போட்டிக்கிட்டேன். அப்போ கலைஞரை போய் பார்க்குறோம். கலைஞரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ போய் நான் தான் வேட்பாளர்னு சொல்லி அவர் சொல்லித்தான் நம்ம வேட்பாளர் ஏற்பாடு பண்ணி வந்திருக்கிறோம் 2014. அப்போ ஒரு திமுக கார ஒரு சகோதரன் வந்து அவருக்கு சால்வை அணிவிக்கிறான். அவனை பார்த்துட்டு கலைஞர் சொல்கிறாரு, இவங்க அப்பா பாருங்களேன், சரியான ஆளுங்க, அவன் வேலைக்காரங்க, அவரை பற்றி ரொம்ப கிளாய்க்கிறாருங்க. அவன் நிற்கிறான். அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப உயர்வாக அவருடைய வேலையை, அவருடைய செயல்திறனை பற்றி மெச்சி சொல்லுகிறார். கடைசியாக சொல்கிறாரு, ஆனால் கடைசியில் அவன் அதிமுக போயிட்டாந்தாலும் பாருங்கள் அவருடைய நேர்மையை. அதிமுகவுக்கு போயிருந்தாலும் அவனுடைய வேலையை, அவனுடைய அந்த செயல்பாட்டை வந்து மெச்சி சொல்கிறார். யார்? கலைஞர். இவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்டவருங்க அவர். அப்போ அவனுக்கு என்ன உணர்வு வரும்? அப்பா அப்போ அம்மாட்ட போய் சண்டை போடுவான். அம்மா, அப்பா ஏடிஎம்க்கு போயிடக்கூடாதும்மா. கலைஞர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு அப்பா மேலே அப்படின்னு சொல்லியிருப்பான்ல அவன். இது எனக்கு சொன்ன கற்பனையில் பேசலை. கடுமையாக வந்து அவரை எதிர்த்த மாக்கோமணி அவரை வந்து விசாரிப்பார். யார்கிட்ட? கோசிமண்டி விசாரிப்பார். 12 ஊரில் பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பின்னு ஒருத்தர் நீண்ட கால திமுக உறுப்பினர். அவர் சைக்கிள் கடமை வச்சுருப்பார். சின்னத்தம்பி நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்பார். இங்கே போகிற நிர்வாகிகள்கிட்ட அவங்களுக்கு என்ன அவங்க தோணும்? அதாங்க மூப்ப நாட்டே இந்த பண்பு இருக்குது. இல்லை, அங்கே இருந்து அரசியல் தலைவர்கிட்ட எல்லார்ட்டையுமே, ஏன் உங்கள்கிட்ட கூட அந்த ஒரு பண்பு பல முறை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்காக இருக்கிறோம்னு முதல்ல புரிஞ்சுக்கிறணும். கலைஞர் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்தவர். இவங்கெல்லாம் கோல்டு ஸ்பூனில் வளர்ந்தவங்க. அவர் அப்படி இல்லை. அவர் தன்னுடைய வளர்ச்சியால் இப்போ சில தருதலைகள் வந்து கலைஞரை வந்து சொல்லும்போது கள்ள வண்டியில் வந்து ஆரம்பாங்க. அவர் வந்து இங்கே வரும்பொழுதே அவர் ஒரு வசனகர்த்தாவாக தான் வர்றார். ஏன்னா அவர் முதல்ல போனது கோயம்புத்தூருக்கும் சேலத்துக்கும். அங்கே தான் போய் அவர் வசனகர்த்தாவாக அவரை கொண்டுக்கிட்டு போய் அறிமுகப்படுத்தி மாடர்ன் கோட்ஸ் தேட்டரில் அறிமுகப்படுத்தி வைக்கிறது ஷரீஃப், காமு ஷரீஃப், கவி காமு ஷரீஃப். அவர் தான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அம்மா காமு ஷரீஃபை வந்து இறக்குறவரே அவர் மீது ஒரு அன்பும் பாசமும் அண்ணேங்கிற வார்த்தைகளும் அப்படி இருக்காங்க. கடைசி வரைக்கும் நாகூர் கணிப்பா எப்படி வந்து நாகூர் இன்பாட்டை போய் ஒரு முறை நான் கேட்குறேன் அவர்கிட்ட, உங்களை நீங்கள் வந்து கட்சிக்கு உழைத்தது அளவுக்கு கழகம் வந்து உங்களை வந்து அங்கீகரிக்கலையான்னு கேட்கும்போது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, தலைவர் கலைஞர் ஆரம்ப காலங்களில் கூட்டம் போடணுன்னா நீ முதல்ல போய் நாகூர் நிபாட்டை தேதி வாங்கிட்டு வா, முதல்ல கச்சேரியை வை, அதுக்கு பிறகு நான் வர்றேன் அப்படின்னு எனக்கு கச்சேரி பிடிச்சி கொடுக்குறவராக இருந்தார். பிறகு என்னை எம்எல்சி ஆக்கினார்.
என்னை வக்போர்டு நான் கேட்காம என்னை வக்போர்டு சேர்மன் ஆக்கினாரு, நான் கேட்காம என்னை வாணியம்பாடியில் நிற்க வச்சாரு, இவ்வளவும் பண்ணியிருக்காரு. அவருக்கு வீட்டு பேருக்கு பாருங்கள் கலைஞர் இல்லம் தான் இருக்கும். அப்போ தான் நம்ம அவர்கிட்ட வெளியே பார்க்குறவங்களுக்கு நாங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒன்றும் செய்யலைன்னு அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வாழ்வுக்கு அவர் பெரிய அஸ்திவாரமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அது போன்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தான் இன்னொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த வேறு விதமான அரசியலும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கலைஞர். சார் கலைஞர் வந்து அவர் ஒரு ஒரு எல்லா அரசியலும் அவர் தெரிந்தவர். நீங்கள் அவரை எப்படி அவரை டீலிங் பண்ணீங்களோ அப்படி தான் அவர் பண்ணுவார். கலைஞரை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க, நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக அன்பாக போனீங்கன்னா அவரை நீங்கள் தூக்கி சாப்பிடலான்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கி சாப்பிட்ருவார். தொண்டர் அவங்க கட்சிக்காரர்களிடத்தில் வந்து ஒரு அனுசரிப்பு இருக்கு, ஒரு இணக்கமான இல்லை 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 அது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்தை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க.